பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅதா வபாத். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனித சமுதாயத்தவர்களுக்கு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து சில சட்டத்திட்டங்களை வகுத்துள்ளது. உடல் உபாதைகளை கருத்திற்கொண்டு அவர்கள் அந்தந்த நேரத்தில் எவ்வாறு மார்க்க கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், மார்க்க சட்டத்திட்டங்களை எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அமுல்படுத்த வேண்டும் என்பதை அழகான முறையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றது. அந்த வரிசையிலே குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கென்று சில சட்டத்திட்டங்களை வகுத்துள்ளது. அதில் ஒன்றுதான் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் போது சில கடமைகளை அவர்கள் எவ்வாறு செய்து கொள்வது, அல்லது அந்த மாதவிடாய் காலங்களில் அவர்கள் அந்த கடமைகளை எந்த முறையில் அவர்கள் சரிவர அதனை செயல்படுத்துவது என்ற வகையில் சில விடயங்களை இஸ்லாம் அழகான முறையிலே எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அதை பற்றி அறிஞர் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கும் போது அவர்கள் சில விடயங்களை அல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே தெளிவான சில விடயங்களை எங்களுக்கு சொல்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அதனுடைய அந்த விடயங்களை, அந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் இங்கு கற்றுக்கொள்வோம். முதலாவது அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது, மாதவிடாய் ஏற்பட்ட பெண் சுத்தமாகி ஃபஜர் தொழுகைக்கு பின் குளித்து ஃபஜர் தொழுகையையும் தொழுது அன்றைய நாளின் ரமலான் மாத நோன்பையும் பூரணமாக நோற்றால் அவள் அந்நோன்பை மீண்டும் நோட்க வேண்டுமா என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபஜர் உதயமாவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன் மாதவிடாய் பெண் தான் சுத்தமாகியதை உறுதிப்படுத்தி கொண்டாலும் அவள் ரமலான் மாதத்தில் நோட்கும் அன்றைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். மீண்டும் அந்த நோன்பை நோட்க வேண்டியதில்லை. அவள் அந்நேரத்தில் குளிக்காமல் ஃபஜருக்கு பின் குளித்தாலும் பரவாயில்லை. ஏனெனில் அவள் சுத்தமாக இருக்கும் நிலையிலே அன்றைய தினத்தின் நோன்பை பிடித்துள்ளாள். அவ்வாறே ஓர் ஆணும் உடலுறவின் மூலமோ கனவின் மூலமோ விந்து வெளிப்பட்டு சஹரும் செய்து ஃபஜருக்கு பின் குளித்தாலும் அவரின் அன்றைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அன்றைய தினம் நோன்பை திறந்து சற்று நேரத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் அன்றைய தினத்தின் நோன்பு குறித்து விட்டதாக, அதாவது அன்றைய தினம் நோன்பை பொறுத்தவரையில் முறிந்துவிட்டதாக சில பெண்கள் என்ன செய்கின்றார்கள், நினைக்கின்றார்கள். இது தவறானது. இந்நிலையில் அவர்களின் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நோன்பிற்கான பூரண கூலியும் அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய கேள்வி, பிரசவ இரத்தம் ஏற்பட்டிருக்கும் பெண்கள் கட்டாயம் 40 நாட்கள் தொழாமலும் நோன்பு நோட்காமலும் இருக்க வேண்டுமா, அல்லது இரத்தம் நிற்கும் வரைக்குமா அவர்கள் சுத்தமாவதற்கான குறைந்தபட்ச கால எல்லை என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்லக்கூடிய பதில், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே பிரசவ இரத்தம் ஏற்பட்டிருக்கும் பெண்களுக்கு அவர்கள் சுத்தமாவதற்கென குறிப்பிட்ட கால எல்லை கிடையாது. 40 நாட்களுக்கு முன்னேற அவர்கள் சுத்தமாகிவிட்டால் தொழுவதும் நோன்பு வைப்பதும் கட்டாயம். மேலும் கணவனுடன் உடலுறவு கொள்ளவும் அனுமதிக்கப்படுவர். பிரசவ இரத்தத்திற்கென தனியான சட்டங்கள் இருக்கின்றன. அது ஏற்பட்டிருக்கும் போது அதற்குரிய சட்டங்களை அமுல்படுத்தி அதற்குரிய சட்டங்களுக்கேற்ப அவர்களுடைய அந்த விடயங்களை அவர்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அது நின்றுவிட்டால் சட்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ஆயினும் 60 நாட்களுக்கு மேலாக இரத்தப்போக்கு இருக்குமாயின் அது தொடர்ச்சியாக போக்காக கருதப்படும். அந்நேரத்தில் வழமையாக தனக்கு எவ்வளவு நாட்கள் மாதவிடாய் ஏற்படுமோ அக்காலத்திற்கு கூறிய அந்த காலத்துக்குரிய சட்டங்களை பேணி நடந்து அம்மாதவிடாய் காலம் முடிவுற்ற பின் இரத்தப்போக்கு இருந்தாலும் குளித்து சுத்தமாகி தொழுகையையும் ஏனைய வணக்கங்களையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட கேள்வி, ஒரு பெண்ணுக்கு வழமையான மாத சுற்றில் 7 அல்லது 8 நாட்கள் மாதவிடாய் ஏற்படுகிறது. இந்த நிலையிலே ஒரு தடவை அல்லது 2 தடவைக்கு மேல் இக்கால எல்லையை விட அதிகமாக இரத்த போக்கு ஏற்பட்டால் அதற்குரிய சட்டம் என்ன? இந்த பெண், அதாவது பெண்ணுக்கு மாத சுழற்றில் வழமையாக 6 அல்லது 7 நாட்கள் மாதவிடாய் ஏற்படும் என இருக்கும் போது அதைவிடவும் அதிகமாக 8, 9, 10, 11, 12 என அதிக நாட்களாக மாதவிடாய் இருக்குமாயின் அவள் சுத்தமாகும் வரை தொழக்கூடாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய்க்கென குறிப்பிட்ட நாட்களை வரையறுக்கவில்லை. அல்லாஹ் கூறுகிறான், மாதவிடாய் பற்றியும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர், அது ஒரு அசௌகரியமாகும் என அல் குர்ஆனில் 2:220 வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே இவ்விரத்த போக்கு நின்ற பின் அவள் சுத்தமாகி குளித்து தொழுகையையும் நிலைநாட்ட வேண்டும். அதற்கு அடுத்த மாதத்தில் இதைவிட குறைவான காலம் ஏற்பட்டாலும் அல்லது இதைவிட கூடுதலான காலம் ஏற்பட்டாலும் இவ்வாறு அந்த மாதவிடாய்க்குரிய எப்போது மாதவிடாய் அவளுக்கு இருக்கின்றதோ அது வரைக்கும் தொழ முடியாது. எந்த குறுகிய காலத்துக்குள் அது முடிந்தாலும் அந்த மாதவிடாய் முடிந்த உடனே அவள் அந்த தொழுகையை வணக்கங்களை நிறைவேற்ற வேண்டும். அடுத்த கேள்வி அவரிடத்திலே கேட்கப்படும் போது, ஒரு பெண் ரமலான் மாத நோன்பு காலத்தில் நோன்பு நோற்றிருக்கும் போது ஒரு சில துளிகள் இரத்தம் வெளியாகிறது. இவ்வாறு ரமலான் மாதம் முழுவதும் வெளியேறுகிறது. இதன் போது இப்பெண்ணின் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதாவது ரமலான் மாதம் பூராக அவளுக்கு தொடர்ந்து இரத்தம் அதாவது இரத்தம் சில துளிகள் என்ன அவளுக்கு ஏற்படுகின்றது. அப்போ இந்த நேரத்தில் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்கப்பட்ட போது அவளின் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இது இரத்தப்போக்கு கிடையாது. வழமையாக உடலிலிருந்து வெளியேறும் இலேசான இரத்தம், அதாவது அந்த ஹைல் நிஃபாஸ், இது போன்ற இரத்தம் அல்ல. இது வழமையாக அவளுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய இரத்தப்போக்கு. எனவே அவளுடைய நோன்பு கூடும். இது பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கிறது. இவ்விரத்தம் மூக்கிலிருந்து வரும் இரத்தத்திற்கு ஒப்பானதாகும். அதாவது எங்களுக்கு சில நேரங்களில் மூக்கிலிருந்து திடீர்ந்து என்ன செய்யும், இரத்தப்போக்கு வரும். அது போன்ற ஒரு விடயம்தான் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் ஒரு செய்தி அறிவிக்கப்படுகின்றது. இது மாதவிடாய் இரத்தமாக கருதப்பட மாட்டாது என இது அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய இந்த செய்தி இது மாதவிடாய் என்று கணக்கிடப்படாது. எனவே எங்களுக்கு இந்த நேரத்தில் அது வழமையாக அல்லது ஒரு சாதாரணமான ஒரு இரத்த சொட்டு என்று நாங்கள் அதனை கருதி எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் செய்யலாம். அடுத்ததாக, ரமலான் மாத நோன்பின் போது ஒரு பெண் நோன்பு திறப்பதற்கு சற்று முன்னர் தனக்கு மாதவிடாய் அதாவது இரத்தப்போக்கு வந்தால், அப்படி அவள் உணர்ந்தால் அல்லது அதற்கான வலி ஏற்பட்டால், அதாவது மாதவிடாய் இந்த ரமலான் மாத நேரத்திலே அவளுக்கு மாதவிடாய் வருவதாக அவள் உணர்ந்தால் அல்லது அதற்கான சில அறிகுறிகள் அவர்களுக்கு பெண்களுக்கு தெரியும். அப்படியான அறிகுறிகள் வலி ஏற்பட்டால் அந்த நோன்பு அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது அந்த நோன்பை அவர்கள் மீண்டும் நோட்க வேண்டுமா? இவ்வாறு கேட்கப்பட்ட போது, சுத்தமாக இருக்கும் ஒரு பெண் சூரியன் மறைவதற்கு முன் மாதவிடாய் இரத்தம் வெளியேற்று போக்குவதை உணர்ந்திருந்தால், அவ்வாறு அவள் உணர்ந்தால் அல்லது அதற்கான வலியை உணர்கிறாள், ஆனால் சூரியன் மறைந்த பின்னே அவளுக்கு இரத்தம் வெளியேறுகிறது எனில் அவள் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அது கடமையான நோன்பாக இருந்தால் அதை திரும்பவும் நோட்க வேண்டிய தேவை கிடையாது. சுன்னத்தான நோன்பாக இருந்தால் அவளுக்கு கிடைக்கும் கூலியில் எவ்வித குறையும் ஏற்பட மாட்டாது. எனவே இந்த மாதவிடாய் வெளியேறுவதை வைத்து தான் அங்கே தீர்ப்பு வருமே தவிர அதற்குரிய அறிகுறிகளோ அல்லது அதற்குரிய நோவுகள் ஏற்பட்டாலோ அந்த நேரத்தில் எங்களுடைய நோன்போ தொழுகையோ என்ன செய்யாது, அதாவது பாலாக மாட்டாது. எனவே அது எப்போது வெளியாகிறதோ அந்த நேரத்திலிருந்து தான் இந்த சட்டங்கள் நாங்கள் அதனை அமுல் நடத்த வேண்டும்.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே ஏனைய சில சட்டங்களை நாங்கள் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.